இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கும் சரி மனிதர் குலத்துக்கும் சரி சவால் விடக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போறோம். இது பேர் நித்திய கல்யாணி. நிறைய பேருக்கு பரவலா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு மல்லி, சுடுகாட்டு மலர், கல்லறை மலர் அப்படி கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர் உடலை புதைச்சிட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த செடியை வச்சுட்டு வருவாங்க. சுடுகாட்டுல அதிகமாக மலர்ந்திருக்கக்கூடிய இந்த மலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து புதைத்தவர் உடலை பார்த்து சிரிக்குமா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீ அடிக்கடி பயன்படுத்தியிருந்தா இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல நீ படுத்திருக்க மாட்ட அப்படின்னு பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இந்த நித்திய கல்யாணியில உண்டு. இந்த நித்திய கல்யாணி இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி ஊதா நிறத்திலையும் ரோஸ் நிறத்திலையும் கலந்து இருக்கும். இன்னொன்று முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்துல இருக்கும். இது ரெண்டுத்திலுமே ஒரே மருத்துவ குணங்கள் தான் இருக்கு. இப்பெல்லாம் இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகம் தெரிஞ்சு நிறைய பேர் வீடுகள்லையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 பூ எடுத்துக்கங்க. கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இந்த பூவை சேர்த்த உடனே அந்த சூடு ஏற ஏற அந்த தண்ணி அந்த பூவினுடைய நிறம் உங்களுக்கு நல்லா மாறிட்டு வரும். முழுக்க முழுக்க வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக கொஞ்ச நேரத்திலே அந்த தண்ணியினுடைய நிறம் பச்சை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். அதாவது ஒரு வெளிர் பச்சை நிறமாக மாற ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் 350 ml ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணியினுடைய நிறமும் மாறிடுச்சு. இதை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவைக்காக இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. இதை இப்போ எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையை அப்படியே குடிக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு இது ரெடி பண்ணுறீங்கன்னா 4 வேளைக்கு இதை பிரிச்சுக்கிங்க. உதாரணத்துக்கு காலையில் வெறும் வயிற்றுல 1/4 கிளாஸ் குடிங்க. அடுத்ததா ஒரு 11 மணி போல் ஒரு 1/4 கிளாஸ் குடிங்க. அடுத்ததா ஒரு 2:30 இல்லைனா 3 மணி போல் ஒரு 1/4 கிளாஸ் குடிங்க. அடுத்ததா ஒரு 6 மணிக்கு ஒரு 1/4 கிளாஸ் குடிங்க. இதே மாதிரி 4 வேளைக்கு பிரித்து குடிங்க. ஒரு 3 நாளைக்கு குடிச்சிட்டு பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு முறை குடித்தாலே போதும். குடிக்கும்போது அந்த அதிக தாகம், அதிகமான சிறுநீர் போக்கு, இதனால் ஏற்படக்கூடிய உடல் பலவீனம் இது எல்லாமே சரியாகிடும். அதிகமாக பசி இருந்தாலும் அந்த பசியின்மையும் தீரும். முக்கியமாக சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல், அரிப்பு இது எல்லாமே சரியாகிடும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்கள் வந்ததுன்னா ரொம்ப சீழ் வச்சு ஆறாமல் இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புண்களும் வேகமாக ஆறும். இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அந்த சர்க்கரை நோயினுடைய அளவு குறையும். ரத்த அழுத்தம் இருந்தாலும் சீராகும். நாள்பட்ட சீழ்வடியும் புண்கள் கூட குணமாக ஆரம்பிச்சிடும். இது எல்லா விதமான புற்றுநோய்க்குமே நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய அந்த மார்பக புற்றுநோயை சரி செய்யக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு. இந்த தேநீர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கசப்பு தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்காம நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நோயை ரொம்ப எளிதாக கட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம். அவ்வளோ அற்புதமான ரெமெடி இது. ஏன்னா இதனுடைய இலையை ஆடோ மாடோ கடிக்காது. அந்த இலையில அதிகமான கசப்பு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய விவசாயிகள் அதிகமாக இது ஒரு பயிரிடாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளில் இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடிய அந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கும் சரி, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய மருந்து ரெடி பண்ணுறதுக்கும் சரி, இங்கிருந்து இந்த பூவை, வேறு, இலை எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் அங்கே இது அதிகமாக வளர்க்குறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மண்ணினுடைய சத்துக்கள் அனைத்துமே உறிஞ்சி தன்னை நல்லா செழுமைப்படுத்தி எல்லா மருத்துவ குணங்களையுமே அந்த செடி தன்னைக்குள்ளே வச்சுக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.